கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்துகிறவர்கள், கர்த்தர் எப்படி கனம் பண்ணுகிறவர்கள், கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், அவர்கிட்ட தான் எனக்கு எல்லாம் வருதுங்கிறத தான் நம்ம காமிக்கிறோம். கொடுக்கும்போது, கர்த்தருக்கு கொடுக்கும்போது அவருக்கு ஒன்றும் இல்லாமதுனால நம்மகிட்ட கலெக்ட் பண்ணல. அவர் நான் காணிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறேன், எங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் ஓடணும்ப்பா, கொஞ்சம் காணிக்கை கொடுனாரு. கிடையாது, அவர் தான் நமக்கு எல்லாம் தர்றாரு. அப்புறம் நமக்கு எதுக்கு அவருக்கு கொடுக்கணும்? ஏன்னா என்னுடைய ஆதாரம் யாருன்றதை நான் காமிக்கிறேன். அதன் மூலமாக கையை அவர்கிட்ட உயர்த்துறார். கையை அப்படி அவர்கிட்ட உயர்த்தினவங்க இங்கே எவர்கிட்டையும் கையை நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேர் கையை உயர்த்தி வாழ விரும்புகிறீங்க? கையை நீட்டி வாழ வேணான்னு விரும்புகிறீங்க? கை நீட்டி வாழ வேண்டியதில்லை, தலை நிமிர்ந்து வாழலாம். எப்போ? கையை அவர்கிட்ட உயர்த்தும் போது. அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவரை நான் ஆராதிக்கிறேன், அவர் என் தேவன், அவர்கிட்ட தான் எல்லாம் வருதுன்னு நான் காமிக்கும் போது கையை ஒரு நாளும் ஒருத்தட்டி நீட்ட வேண்டியதில்லை. ஏன்னா அவரிடத்துல உயர்த்தின கை எவரிடத்துலையும் நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணர்வு இன்னைக்கு வரட்டும். அதை ரிமைண்ட் பண்ணுது இந்த பாட்டு இன்னைக்கு. எனக்கு வானம் பூமி படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது.